நிமிடத்தில் பரவ வேண்டிய மிக முக்கியமான எச்சரிக்கை. நண்பர்களே, தயவு செஞ்சு இதை ஒரு நிமிஷம் கவனிங்க. இது உங்களோட அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம ஊர்ல நாய் கடிச்சவங்க போட்ட தடுப்பூசி, ரேபீஸ் வேக்சின், பாதுகாப்பானதா இல்லையான்னு இப்போ பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்தியாவுல நாய் கடிச்சு அங்கேயே இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புறவங்க கண்டிப்பா மறுபடியும் இங்க ஆஸ்திரேலியாவில் வேக்சின் போட்டுக்கணும்னு சொல்றாங்க. அதாவது, இந்தியாவுல போடப்பட்ட தடுப்பூசி வேலை செய்யாம போக வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஏன் இந்த பயம்? இந்தியாவுல அபைரப் அப்படிங்கிற தடுப்பூசியில போலி மருந்துகள் ஃபேக் புழக்கத்துல இருந்ததா சொல்லப்படுது. குறிப்பா 1 நவம்பர் 2023க்கு பிறகு நீங்க ஊசி போட்டிருந்தா அது உண்மையாவே வேலை செய்யுமான்னு தெரியாது. கொஞ்சம் யோசிங்க. ரேபிஸ் நோய் வந்தா அதுக்கு மருந்தே கிடையாது. தண்ணியை பார்த்தா பயம், நாய் மாதிரி குலைக்கிறதுன்னு அந்த மரண அவஸ்தை ரொம்ப கொடுமையானது. ஒருத்தர் படுற கஷ்டத்தை பார்த்து இவர் சீக்கிரம் இறந்துட்டா கூட பரவாயில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு வலி இருக்கும். உடனே என்ன செய்யணும்? நீங்க இந்தியாவிலேயே இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, கடந்த ஒரு வருஷத்துல நாய் கடிச்சு ஊசி போட்டிருந்தா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல டாக்டரை உடனே பாருங்க. நீங்க போட்ட மருந்து சரியானதான்னு உறுதிப்படுத்துங்க. சந்தேகம் இருந்தா மறுபடியும் வேக்சின் போடுறதுல தப்பே இல்லை. இப்போ எல்லாத்துலயும் கலப்படம் வந்துடுச்சு. நமக்காக நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மெசேஜை அலட்சியப்படுத்தாம எல்லாருக்கும் இப்போவே ஷேர் பண்ணுங்க. ஒரு உயிரை காப்பாத்துற புண்ணியம் உங்களுக்கு சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களுக்கு உடனே வந்து சேரும். வணக்கம்.